எதுக்கு நீ இங்க வந்த? எதுக்காக என்ன தேடி மறுபடியும் இங்க வந்த? நானா? என்ன நீ மறந்து போயிட்டியா? இல்ல இல்ல, நீ உன்னையே மறந்துட்டியா? சொல்லு மாதவா. நான் மாதவன் இல்ல, சித்தார்த். பேரு எப்படி வேணாலும் யாரு வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா உனக்குள்ள உன்னையே மாத்திக்க எப்பவும் முடியாது மாதவா. இப்பவும் நீ நீ நீயேதான். ஜெனி, உனக்கு புரியாது. உன்னால இதை புரிஞ்சுக்கவும் முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்து போயிட்ட. நீ சொல்ற மாதவன் நான் கிடையாது. நீ சொல்றது உண்மைதான். அழிஞ்சது என்னோட உடம்பு மட்டும்தான். ஆனாலும் என்னோட மனசு இப்பவும் உயிரோட தான் இருக்கு. இப்பவும் எனக்கு அதே வயசுதான். சொல்லு மாதவா, என்னை விட்டு தூரமா நீ எதுக்காக போன? உன்னோட காதல் வெறும் காமம் மட்டும்தானா? ஜெனி, நீ சொல்ற எந்த ஒரு விஷயமுமே எனக்கு தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் எதுவும் கேட்க விரும்பல. என் பேரு மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அது வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அதை தவிர சத்தியமா எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு மாதவா. எல்லாம் நீ தெரிஞ்சுப்ப. எப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன். நான் அடிக்கடி வந்து நிற்கிற இடம்தான் இது. இந்த கடலும் கரையும். நான் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத இடம் இது. எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த கடல் மட்டும்தான். என் அப்பா அம்மாவை பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை. படித்தது வளர்ந்தது எல்லாமே ஆசிரமத்தில் தான். ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போன வாழ்க்கை கோட்டுக்கு நடுவில் எனக்கு இருந்த ஒரே நிம்மதின்னா மரியா மதர் மட்டும்தான். மதர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும், ஒரு டீச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு. என்ன மதர்? ஐயோ பிஞ்சிருச்சு. நீங்க ஒரு நல்ல செருப்பு வாங்க கூடாதா? நீ சாப்பிட்டியா? அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க படுங்க. டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகியிருந்தாலும் உதவி கிடைக்காம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த எனக்கு முன்னாடி முதல் முறையாக அவர் வந்தார். மதர், வாமா. ஜெனி, இவர் தான் மிஸ்டர் அல்ஃபோன்ஸ். வணக்கம் சார். வணக்கம்மா. உன்னோட படிப்புக்கான எல்லா விஷயங்களையும் இவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. உன்னை பத்தி மதர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ படி. அதை பத்தின எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். எல்லாம் என் பொறுப்பு. தேங்க்யூ சார்.